கால புருஷ தத்துவத்தில் இந்த ரிஷப ராசி பாருங்க 2வது வீடா இருக்கு. சுக்கிரன ராசி அதிபதியை கொண்டத நில ராசியா இந்த ரிஷப ராசி இருக்கு. காளைய குறியீடா கொண்டது இந்த ராசி. நீதி, கலை, ஆடம்பர வாழ்க்கை, உறுதியான மனப்பான்மை, பொறுமை இது எல்லாமே இந்த ராசியோட காரகத்துவமா இருக்கு. இப்படிப்பட்ட ரிஷப ராசிக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சனி பயிற்சி நடந்திருக்கக்கூடிய வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமையும், இந்த வாரத்தில் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான விளைவு என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போது சனி பயிற்சி 6ஆம் தேதி நடந்துச்சு இல்லையா? இந்த சனி பயிற்சியால் 12 ராசிக்குமே தாக்கம் ஏற்படும். அந்த வகையில் ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறுவீங்க அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த ரிஷபராசி இதில் பாருங்களேன், கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திர காலங்களுமே வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை மனசார வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறதுனாலையுமே நீங்கள் பெருமாளின் ஆசியையும் மகாலட்சுமியின் கருணையும் பெற முடியும். இந்த ஒரு வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, அதுவும் பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறப்போ உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த 3 ராசிக்காரங்களும் உங்கள் ஜோதிட ரீதியான அனைத்து விஷயத்தையுமே கிரக சூழலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை தெரிஞ்சுக்கணும், எதிர்காலத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே அறிய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற தீராத பிரச்சனைக்குமே உங்கள் ஜாதக ரீதியான பலன்களை நீங்கள் பெற முடியுங்க. இது ஒரு வாய்ப்பை தவறி விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். உங்களோட குடும்ப சூழலை நீங்கள் ரொம்பவுமே சந்தோஷமானதாக கண்டிப்பாக மாற்ற முடியும். இந்த சனி பயிற்சியில் ரிஷபராசிக்காரங்களை பாருங்களேன், தவறை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த தவறை தட்டி கேட்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருக்கீங்க. உங்களுக்கு பாருங்களேன், ஏப்ரல் 24, 2028 வரைக்கும் சனி பகவான் லாப வீட்டில் ஆட்சி பெற்று அமர்றார். இதனால் உங்களோட பேச்சுக்கு மற்றவங்க அதிகமாக முக்கியத்துவம் தருவாங்க. மனைவி வழியில் மதிப்பு மற்றும் மரியாதை கூட அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்கள் சகோதரர்கள்கிட்ட ஏதாவது மனக்கசப்பு, சண்டை சச்சரவுகள் இருந்தால் அது பாருங்கள் இப்போ முடிவுக்கு வரும். அரசாங்க அதிகாரிகளால் முக்கிய உதவிகளுமே உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். அதே போல் இந்த பயிற்சியில் பாருங்களேன், வீண் கோபம் வரும். கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. கோபப்படாமல் இருக்கிறது நல்லது. கோபத்தால் பிரச்சனைகள் வரும். அதனால தான் கொஞ்சம் டென்ஷன், அலைச்சல் இது அடிக்கடி இருக்கும். நீங்கள் வாகனத்தை பயன்படுத்தும் பொழுதும் வாகனத்தை ஓட்டும் பொழுதும் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே கவனம் இருந்தால் நல்லதுங்க. வாய்ப்புகள் பெருசாக மோசம்லாம் இல்லை, எல்லாமே சிறப்பான உயர்வு தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெற நினச்சிங்கன்னா கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், சுக்கிரன் அதிபதியாக கொண்ட பெண் ராசி திர ராசியாக பார்க்கப்படுது. நில ராசியாகவும் இருக்குது. உங்ககிட்ட பிடிவாதம் அதிகமாக இருக்கும். லட்சியவாதிகளாக நீங்கள் இருப்பீங்க. இந்த முகம், குரல் வளம், கலை, இசை, நிதிநிலை இதில் உங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்கும். நிலையான குணம் அப்படின்னு பார்த்தா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொறுமை, கடின உழைப்பு இது ரெண்டுமே ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். ஸ்ரீ மகா சுக்கிர பகவான் தான் உங்கள் ராசி அதிபதி. வெண்மை நிறம் உங்களுக்கு ரொம்பவுமே ராசிக்கு உகந்ததாக இருக்கும். அதே போல் இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லோரையுமே உங்கள் பேச்சாற்றலால் வசியப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. கம்பீரமான தோற்றம் இருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரங்க பாருங்களேன், நல்ல ஒரு புத்திசாலிகளாகவும் சாமர்த்தியவானிகளாகவும் சாதுரியமானவங்களாகவும் இருப்பீங்க. சில இடத்துல வேடிக்கையாக பேசி எல்லோருமே கவர்ந்து இழுத்துடுவீங்க. பேச்சாற்றல் உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்பவும் சிறப்பானதுன்னு சொல்லலாம். பழக்கமில்லாத நபர்கள் கூட ரொம்பவுமே எளிதில் பழகிடுவீங்க. தனக்கென தனி பாணியை உருவாக்கி அதில் பயணம் செய்யக்கூடியவங்க நீங்கள். ஞாபக சக்தி உங்களுக்கு நிறையவே இருக்கும். இதனால் கொஞ்சம் தற்பெருமையும் பாருங்கள் இருக்கும். புகழ்ச்சிக்கு ஆசைப்படாதவங்க தான், ஆனால் கொஞ்சம் தற்பெருமை பேசுவீங்க.
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பெருசாக உணர்ச்சி வசப்பட்டு கத்தி கதறி கூப்பாடு போடுறதுலாம் பிடிக்காது. பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு காணக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்பவும் சிறப்பான தன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இந்த வாரத்தோட அமைப்புகளை பார்க்கும் பொழுது பாருங்களேன், உழைப்பிற்கான அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி பாருங்கள் சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் அடைகிறாரு. அங்கே ஏற்கனவே சஞ்சரிக்கக்கூடிய சனியோட சேர்க்கையில் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் பாருங்கள் அந்த ஜாதகக்காரருக்கு வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய எல்லா இன்பத்தையுமே ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தரும். அப்படிப்பட்ட அமைப்பு இப்போ உங்களுக்கு உருவாகியிருக்கு. இந்த வாரம் பாருங்களேன், எண்ணம் ஈடேறும், விருப்பம் நிறைவேறும், கனவாக வச்சுருந்த லட்சியம் கூட பூர்த்தியாகும். தடை தாமதம் தானாக உங்களை விட்டு விலகிடும். குடும்பத்துலேயுமே இருந்த பிரச்சனை நீங்கி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகுது. பெண்களுக்கெல்லாம் பாருங்கள், கணவர்கிட்ட நல்ல ஒரு பாராட்டும் பரிசும் பெறுவீங்க. உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் குடும்பம் இப்போ இருக்கும். இதுவே நிறைய நாள் மன வருத்தத்தை கொடுத்துருக்குள்ள உங்களுக்கு உறுதுணையாக யாரும் இல்லை, பக்கபலமாக இல்லை, நீங்கள் சொல்கிறத குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிற கவலை பெரும்பாலும் ரிஷபராசி பெண்களுக்கு ஏற்பட்டுருக்கும். அந்த ஒரு நிலைமை இப்போ மாறப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்கக்கிட்டையுமே கோபப்படாதீங்க. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இருங்க. டென்ஷன் கோபம் இது ரெண்டுமே வேண்டாம். அதிகமாக இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. அதுவும் இந்த வாரம் சனி பயிற்சி வேறு நடந்திருக்கு. உங்கள் குலதெய்வ கோவில் சென்று வழிபடுங்க. சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறுவீங்க குலதெய்வத்தின் அருளால். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க ரிஷபராசி என்பர்கள் உங்கள் குலதெய்வத்தின் பெயருமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்தின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். போட்டி பந்தயத்தில் மாணவர்கள் பங்கு பெறும் பொழுது வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்களோட எதிர்கால நலனுக்காக சிறிய தொகை கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகும். விரும்பிய வேலை மாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு வேலையுமே நல்ல ஒரு சாதகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர வாய்ப்பு. தாய் வழி சொத்துல மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு இப்போ ஆதாயமும் இருக்குது. சந்திர கிரகத்தன்னைக்கு வெளி உணவுகளை தவிர்க்கணும். இந்த கிரகணம் இப்போ முடிஞ்சிடுச்சு. பெரும்பாலும் நீங்கள் எந்த கிரகணம் பொழுதுமே வெளி உணவுகளை தவிர்த்தா நல்லது. இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த வாரம் பலவிதமான நன்மையும் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டா எல்லாமே நல்லதாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்கக்கிட்ட இருந்து வந்த வீணான மனஸ்தாபங்களுமே உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கணும்னு நினச்ச பொருட்களை இப்போ வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டுறதை மட்டும் தவிர்க்க பாருங்கள், நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த குழப்பமே நீங்கும். ஆக்கப்பூர்வமான யோசனை இப்போ உங்களுக்கு வரும் பாருங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் திட்டமிட்ட எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுனால எதிர்பார்த்த எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை நீங்கள் உருவாக்குவீங்க. குடும்பத்துலேயுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் உங்களுக்கு பாருங்கள் இப்போ சண்டை சச்சரவு இருந்தால் நீங்கி நல்ல ஒரு நெருக்கம் உண்டாகும். கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்களுக்காகவே பாடுபடுவீங்க. ஆனாலும் செலவு அப்படிங்கிறது எதிர்பாராதான் வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நிதானமாக செயல்படுங்க. ஏன்னா பொன்பொருள் சேர்க்கை நல்லாயிருக்கு. வரவுமே சிறப்பான உயர்வு தருது. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நன்மைகளை பெற பாருங்கள். நீங்கள் பெறக்கூடிய முயற்சி எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் பெறலாம். அதே போல் அரசியல்வாதிகள் தலைமையின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த வாரம் அமைஞ்சிருக்கு. உங்கள் மன உறுதியும் உங்கள் விசுவாசமும் உங்களுக்கு ஒரு பொருத்தமான பதவியை பெற்றுத்தரும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா திட்டமிட்டு உங்களோட பாடங்களை படிங்க. கல்வியில் நல்ல ஒரு வெற்றி நிலையை நீங்கள் பெறலாம். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பண வரவில் தடை ஏற்படுவதால் கொஞ்சம் குடும்பத்துலேயுமே நெருக்கடி வரும். கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. பண விஷயத்தில் மற்றவங்களை நம்பி வாக்குறுதி கொடுக்காதீங்க. இதை தவிர்க்க பாருங்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் மாணவர்கள் கல்வியில் முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டால் ஞாபக மறதி மந்த நிலை ஏற்படும். முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டால் நன்மையை பெறலாம். இதனால் பெற்றோர் ஆசிரியர் அதிருப்தி கூட நீங்கள் ஆளாகலாம். வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்லது. மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் சோதனையான காலமாக இருக்குங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும். மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் சுறுசுறுப்பாக செயல்படணும். பணவரவு திருப்தி தரும் வகையில் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான்.
எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்னேற்றம் கிடைக்க நீங்கள் கொஞ்சம் பாடுபடணும். கடன் பிரச்சனை சற்று குறையும். குடும்பத்தில் வேணால் பாருங்கள், சூழல் சூப்பராக இருக்குது, ஒற்றுமை நிலவும். இந்த வாரம் நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகவும். நீங்கள் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் வணங்கி வருவதால் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு இன்பமான சூழலையும் நீங்கள் மகாலட்சுமி அருளால் பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.